அன்னவயல் புதுவை ஆண்டாள் அலங்கருக்கு பண்ணும் திருப்பாவை பல்வதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாலே நல் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே துல்வாவாய் பாடி அருளவல்ல பல்கையால் நாடினீர் வேங்கடவர்க்கென்ன விதியிந்தா இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கப்படுத்துவத வேண்டி வேதங்கள் ஓதி விருந்து கிடியறுத்தான் பாதங்கள் யாமுடையான் பெற்று. திருவாடிபுரத்தில் ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னனால் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயரரங்க கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாடும் திருவள்ளி வளநாடு வாழியே மண்புதுவி மலர்கொதை மலர்பாதங்கள் வாழியே. அடியார்கள் வாழ்க அரங்க நகர் வாழ்க சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ்க கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ்க மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும். ஆண்டாள் திருவடிகளே சரணம். 21வது பாசுரம். கரந்தபாலை ஏற்றுக்கொண்ட பாத்திரங்களை எல்லாம் நிறைந்து எதிராக பொங்கி மேலே வழியும்படியாக இடைவிடாமல் பாலை சொரியும் வன்மை குணம் உள்ள பெரிய பசுக்களை மிகுதியாக உடைய நந்தகோபருடைய பிள்ளையான கண்ணனே எழுந்திராய். அடியாரை காப்பதில் சிரத்தை உடையவனே, வேதங்களால் பிரதிபலிக்கப்படும் திண்மை வாய்ந்தவனே, அந்த வேதங்களாலும் காண முடியாத பெரியவனே, இவ்வுலகத்தில் அவதரித்து நின்ற நீண்ட சுடரே, துயிலுணர்ந்து எழுந்திராய். பகைவர்கள் உனக்கு எதிரே வலிமையொழிந்து உன் வாசலில் கதியற்று வந்து உன் திருவடியில் வந்து விழுவது போல் நாங்களும் உன்னை புகழ்ந்து பல்லாண்டு பாடிக்கொண்டு வந்து சேர்ந்தோம். பால் பொங்கி வடிகின்ற பாத்திரம், அள்ள அள்ள குறையாத அமுத சுரபி, ஆபுத்திரன் கையில் இருந்தது என்று மணிமேகலை காப்பியத்தில் நாம் வாசித்திருக்கிறோம். ஆண்மை ஞானத்தின் உச்சித்தலகமாய் திகழ்ந்து அரங்கமா நகருளானை கைத்தலம் பற்றிய கவியரசி ஆண்டாள் நாச்சியார் ஒரு அமுத தமிழ் சுரபியாகவே இருந்தாள் என்பதை அவளின் பைந்தமிழ் பாசுரங்கள் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. மலர்களை தொட்டால் விரல்கள் மணப்பதை போல் அவளது மகரந்த தமிழை மடுத்து வாயெல்லாம் மனப்பூத்து குலுங்குவதை தினம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம். திருமாலை கட்டுவதற்காக இருமாலை கட்டி ஏழரசி அவள். ஒரு மாலை பூமாலை, மறுமாலை பாமாலை, இப்படி இருமாலை கட்டி அந்த திருமாலை கட்டியவள் நம் வைணவ தமிழுக்கு வரமாக கிட்டியவள். அவளின் பாவை பாட்டு வைணவ யாத்திரைக்கு கிடைத்த சேவை பாட்டு. மார்கழி திங்களில் மதிமுகத்து வாய்ந்த மங்கள பொட்டு. அவளை ஏத்தி போற்றும் எந்த சொல்லும் இனிக்கும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இன்று நாம் பார்க்க போகும் 21ஆம் பாசுரம். 21 என்பது சிறப்பு மிகுந்த ஒரு எண்ணாகும். இதன் கூட்டுத்தொகை 3 என்பதும் கூடுதல் சிறப்புடையது. திருப்பாவையில் 3, 12, 21, 30 ஆகிய 4 பாசுரங்களும் வளத்தையும் நலத்தையும் அருளையும் மிகுத்து பேசக்கூடிய பெருமைக்குரிய வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் என்று 3ஆம் பாசுரமும் கன்றுக்கு இறங்கி பால் சுரந்த எருமையால் பால் சோறு போல் வீட்டு வாசலில் பால் சேறு ஏற்பட்டதை குறிக்கும் 12ஆம் பாசுரமும் நாம் இன்று பார்க்கவிருக்கும் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி என தொடங்கும் இந்த பாசுரமும் நிறைவாய் அமைந்த 30ஆம் பாசுரமும் பால் வளத்தை பகர்ந்து ஆயர் குலத்தை அணி செய்து கண்ணனின் அருள் நலத்தை பேசும் அழகுடையது என்பதை நாம் மனத்தில் இருத்தி கொள்ள வேண்டும். வல்லாண்மையால் பிறக்கும் பெருமிதத்தை பெற்று பெரும்புகழ் படைத்த பேரரசுகள் பலரை பற்றி நாம் படித்து வியந்திருக்கிறோம். திருப்பாவையிலும் வள்ளல்கள் வருகிறார்கள். ஆனால் அவர்கள் மனித வள்ளல்கள் அல்லர், பால் சொரியும் வள்ளல்கள். மடி தொட்டாலே படிப்படியாய் பால் கொடுக்கும் கால்நடை வள்ளல்கள். அந்த வள்ளல்களை வைத்து வாழ்வித்து கொண்டிருப்பவன் நந்தகோபன். அவனுடைய பிள்ளையை எழுப்புகிறார்கள் ஆய்ச்சியர். பால் கறக்க வைத்திருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் பொங்கி தழும்பி வழியும்படி பால் சுரக்கும் பசுக்களை உடைய நந்தகோபனின் மகனே என்று அவர்களை அழைக்கும் குரலில் அன்பு பால் வடிகிறது. வேதங்களாலும் காண முடியாத பாதங்களை உடையவன் நீ. அதே நேரத்தில் உன்னை காண துடிக்கும் அடியார்களுக்கு வானத்து சுடராய் காட்சி கொடுக்கும் கருணை கடலும் நீ என்று போற்றி பரவுகிறார்கள் அந்த பூவையர்கள். உன்னை எதிர்த்து போர் செய்து தோற்று போன அரசர்கள் எல்லாம் உன் அரண்மனை வாசலில் தேடி வந்து வணங்கி பணிந்து வழிபடுவது போல் நாங்களும் வந்து உன் வாசல் நிற்கிறோம். இது என்ன நியாயம்? அவர்கள் உன்னிடம் தோற்றார்கள், நாங்கள் உனக்காகவே நோன்பு நோக்கிறவர்கள். அவர்கள் வழியிழந்து வந்தவர்கள், நாங்கள் உன்னிடம் மனமிழந்து வந்திருக்கிறவர்கள். அவர்கள் வேறு வழியின்றி வந்தார்கள், நாங்கள் நீயே வழியின்றி வந்தவர்கள். அவர்களுக்கே அருள் செய்தவன் நீ, எங்களுக்கு அருள் செய்ய ஏன் இந்த தாமதம்? தாமோதரா,
உன் தாமரை கண்திறந்து எழுந்து வா என்று அவன்பால் கொண்ட அன்பால் அழைக்கின்ற பண்பால் நெஞ்சில் நிறைந்த அந்த பெண்பால் சாதுரியமாக மொழிகொண்டு சாதிக்க துடிக்கும் சாதகர்களை இந்த பாசுரம் நமக்கு அறிமுகம் செய்கிறது. கண்ணன் என்னும் சோதி வடிவம் கருந்தெய்வம்தான் எங்களுக்கு பெருந்தெய்வம் என்று பேசி மகிழும் இந்த பெருமைமிகு பாசுரத்தில் பாலில் கரையும் கற்கண்டை போல கரைந்து போய் நிற்கிறோம் நாம். பால் பொங்கி வழிகின்ற பாத்திரத்தை அறிமுகம் செய்யும் இந்த பாசுரத்தில் ஆண்டாளின் பாத்திரத்தையும் கண்டு நெகிழ்ந்து நிற்கிறோம் நாம். யமுனை நதி புண்ணியத்தை தேடிக்கொண்டது, கோதாவரியோ களங்கத்தை தேடிக்கொண்டது. எப்படி என்கிறீர்களா? தூய பெருநீர் யமுனை துறைவனை என்று பாடிய ஆண்டாள் கண்ணனுடைய அவதார காலத்தில் உபகாரம் பண்ணின யமுனை நதிக்கு நற்சான்றிதழ் தருகிறார். என்ன உபகாரம்? வாசுதேவன் கண்ணனை தூக்கி கொண்டு நந்தகோகுலத்துக்கு போகையில் அவர் கேட்காமலேயே இடுப்பளவுக்கு வடிந்து வழிவிட்டது அந்த யமுனை நதி. புண்ணியத்தை தூய்மையாக தேடிக்கொண்டது. ஆனால் கோதாவரி நதியோ களங்கத்தை தேடிக்கொண்டது. எப்படி? ஸ்ரீ ராமாவதாரத்தின் போது ராவன் சீதா பிராட்டியை அபகரித்து போகிறான். அப்போது பிராட்டி கதறி அழுகிறார். கோதாவரி, நீயும் பெண் நானும் பெண், எனக்கு நேரும் துன்பத்தை இப்படி நீ பார்த்து கொண்டிருக்கிறியே. ராமன் என்னை தேடி வரும்போது அப்போதாவது சொல், ராவணன் என்னை அபகரித்து போனான் என்று தவறாமல் சொல்லு. ராமன் வந்து தேடிய போது சீதையை கண்டீர்களா என்று மரமட்டையெல்லாம் கேட்டபோது கோதாவரி பதில் சொல்லவில்லையாம். ஒரு அலை கூட அடிக்கலை. ராவணன் மேல் இருந்த பயத்தினால் பேசாமல் இருந்து விட்டாள். உண்மை தெரிந்தவர்கள் உரிய சமயங்களில் அதை சொல்ல வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் நமக்கு அதில் நேரடி சம்பந்தமில்லை என்று வாய்ப்புத்தி இருந்து விட்டால் கலங்கம் வந்துவிடும். திரேதா யுகத்தில் கோதாவரிக்கு ஏற்பட்ட இந்த கலங்கம் கலியுகத்தில் தீர்ந்து போயிற்று. எப்போது தீர்ந்தது என்று கேட்டால், ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் பிறந்தபோது பெரியாழ்வார் அந்த குழந்தைக்கு கோதா என்று பெயர் வைத்தாரே, அப்போதே தீர்ந்தது கோதாவரியின் களங்கம். நம் குழந்தைகளுக்கு தெய்வீக பெயர்களையே சூட்ட வேண்டும். பெயர் வைக்கிற பொழுது கூட ராமா கிருஷ்ணா என்று அந்த பெயர்களை சொல்லி அழைப்பவர்களுக்கு ஒரு சேர நன்மை உண்டாகும். பகவானை எண்ணிக்கொண்டே நாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும். சங்கீர்த்தனம் என்றால் இடைவிடாது எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.